இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் தாங்க போக போகிறோம். கோயம்புத்தூர் போகிறோன்னே சொல்லியாச்சு, கோவை எக்ஸ்பிரஸில் போகாமல் வேற எப்படி? ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெயின் பையன். ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் மக்களே. நம்மளோட கோவை எக்ஸ்பிரஸை வந்து இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 11 தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினில் நான் எவ்வளவோ டைம் ட்ராவல் பண்ணி இருந்தாலும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விளாக் எடுக்க போகிறேன். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுவே எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வாங்க நம்மளோட இந்த ஹாப்பியான விலாகை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோவை எக்ஸ்பிரஸோட லோகோ என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோச் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒன்றுன்னா பார்க்க போகலாம். Bound for Coimbatore is scheduled to depart from platform number 11 at 6:10 a.m. இன்னைக்கு நம்மளைய கோயம்புத்தூர் வரைக்கும் யார் கூட்டிட்டு போறான்னா வேப் 7 ஈரோடு தாங்க கூட்டிட்டு போகுது. அதுல இன்னொரு ஸ்பெஷலுமே இருக்கு. ஸோ இன்னைக்கு என்னமோ தெரியல, ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. இந்த விளாக் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்மளை கூட்டிட்டு போறவரும் ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஸோ இவர் தான் நம்மளை இன்னைக்கு கூட்டிட்டு போறாரு. ஸோ பார்த்தோன்னே எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, விக்ரம் மூவியோட அந்த லிவரி போட்ட வேப் 7 ஈரோடு தான் இன்னைக்கு நம்மளை கோயம்புத்தூர் வரைக்கும் கூட்டிட்டு போகுது. ஸோ அன்எக்ஸ்பெக்டடுங்க, இந்த லோக்கோ வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ தான் நான் இந்த லோக்கோவில் ஃபஸ்ட் டைம் இந்த லோக்கோவில் ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த லோக்கோ புல் பண்ணுற ட்ரெயினில் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறேன். சரி வாங்க நம்ம கோச் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்க போகலாம். செகண்ட் சீட்டிங் வந்து பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து உட்கார மாதிரி தான் சீட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. நம்ம வைகையில் இருக்க மாதிரி அந்த பஸ் டைப்ல கொடுக்கல, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து உட்கார மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்போம் நம்ம ஜேர்னி எப்படி போகுது அப்படின்ட்டு. சரி வாங்க இப்போ நம்ம ஏசி சேர் காரை போய் பார்க்கலாம். நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் டெய்லியுமே கரெக்டாக காலையில் சென்னை சென்டரில் இருந்து 6:10க்கு எடுத்து மதியம் 2:05க்கெல்லாம் கோயம்புத்தூர் போய் சேர்ந்துருவோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 55 நிமிஷம் ஜேர்னி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். சரி மக்களே, இன்னும் நமக்கு 10 நிமிஷம் தான் இருக்குது. வாங்க நம்ம சென்னை கோயம்புத்தூர் ட்ரெயின் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கரெக்டாக 10 நிமிஷம் டிலேயில் தாங்க நம்ம ட்ரெயின் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் வரைக்கும் நிறைய ட்ரெயின் ஸ்கிப்பிங்கை பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஃபேர் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். நம்ம ஹாரன் கொடுத்துட்டாங்க, வாங்க உள்ளுக்கு போய் பேசலாம். வாலாஜா ரோடு ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 5 நிமிஷம் டிலே. ஸோ அரக்கோணம்லேயே உங்ககிட்ட ஃபேர் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் 190 ரூபா வாங்குறாங்க பேசிக் ஃபேர். இது கூட ஒரு 15 ருபீஸ் கன்வீனியன்ஸ் ஃபீயும் இருக்கும். ஸோ மொத்தம் ஒரு 205 ரூபா ஆயிடுச்சுங்க. ஸோ இபிஐ சார்ஜ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 205 ரூபா ஆச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து காட்பாடி ஜங்ஷன் தான். இங்கேருந்து ஒரு 24 கிலோமீட்டர் தான். கரெக்டாக நம்ம பேசி முடிக்கிறோம். ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த டைம் இறங்கலை கீழே. ஸோ போன டைமும் அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரெயின் ஹார்ன் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து கரெக்டாக இப்போ காட்பாடி ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 10 நிமிஷம் டிலே மக்களே. ஸோ 10 நிமிஷம் டிலே. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். அதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டாப். நம்ம கோவை எக்ஸ்பிரஸ்க்கு மொத்தம் 9 ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 9 ஹால்ட்டில் 3 ஹால்ட்டை தாண்டிட்டோம். இப்போ அப்கமிங் வர மொரப்பூர் வந்து 4வது ஹால்ட்டுங்க. டைம் கரெக்டாக ஒரு 8:15 ஆக போகுதுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ப்ரோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் இங்கேயே பேண்ட்ரி கார் சர்வீஸும் இருக்குது, ஆன்போர்டு கேட்டரிங்கும் இருக்குது. ஸோ ஹாரன் கொடுத்துட்டாங்க. மீதியெல்லாம் அங்கே போய் பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்போர்டு கேட்டரிங் இருக்குது, கேட்டரிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பேண்ட்ரி காருமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணாலும் சாப்பிடுங்க. நான் இன்னும் எதுவும் சாப்பிட்றேங்க, பசிக்கல. ஸோ எப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றேன், என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ காட்பாடி ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க.
நிமிஷம் டிலேவோட ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். கடைசி ஸ்டாப் காட்பாடியில் நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்திருப்பேன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் மொரப்பூர்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அது வேறு ஒன்றும் கிடையாது, தூக்க கலக்கம். ஸோ அதனால் என்ன பேசுகிற அப்படிங்கிறத நானே மறந்துட்டேன். ஸோ அது ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு எவ்வளோ டயர்டில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ கடைசி விளாக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெங்களூரில் இருந்து சென்னை மெயில் எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணியிருந்திருப்போம். ஒரு சரியான ஸ்லீப் கில்லர்னே சொல்லலாம். சுத்தமாக தூங்க விடலை. ஸோ அந்த டயர்ட்லாம் அப்படியே இங்கே காமிக்குது. ஸோ இப்போ வந்து ஆம்பூர்லேருந்து நம்ம ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஜோலார்பேட்டை தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சமோசா வாங்கியிருந்தேன்ல, அதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சமோசா வந்து 1 10 ரூபாங்க, 3 வந்து 30 ரூபாய்க்கு தர்றாங்க. ஓகே, ஆனால் சூடாக இருந்தது, அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா பேண்ட்ரியில் இருந்து கொண்டு வரனால எல்லாமே சூடாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெயின் எடுத்துட்டாங்க, வாங்க நம்ம ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து கரெக்டாக நம்ம ஜோலார்பேட் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக ஆன் டைமுக்கு ரீச் பண்ணிட்டோம். எந்த ஒரு டிலே, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இங்கே வந்து இறங்கின உடனே இந்த ஏலகிரி ஹில்ஸ், இந்த ஏலகிரி மலை தான் என் கண்ணுக்கு பட்டது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் பாதி மறைச்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அது பாதி மறைச்சிருச்சு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ நான் காட்பாடியில் சொன்னதை இங்கே சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ மொரப்பூர் தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப். ஸோ அதுதான் நம்மளுடைய கடைசி ஒரு குட்டி ஸ்டாப்னு சொல்லலாம். ஏன்னா மொரப்பூர் தாண்டினதுக்கப்புறம் நமக்கு மெயின் ஸ்டாப்பிங் சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர். ஸோ அதனால் மெயின் ஸ்டாப்பிங் மட்டும்தான்.
மக்கள் இப்போ கரெக்டாக வந்து சேலம் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கரெக்டாக 5 நிமிஷம் டிலே ஆகிருக்கு. ஸோ சேலமில் எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கால்வாசி பேர் வந்து இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு எப்படியும் 50 to 60% மக்கள் இங்கேயே இறங்கிட்டாங்க. ஸோ பார்ப்போம், சேலமில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரெயின் ஃப்ரீயாக போகுதா எப்படின்ட்டு. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஈரோடு ஜங்ஷன். சப்பா, காலையில் என்ன உங்ககிட்ட சொன்னேன், கிளைமேட் சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். இங்கே வர வர வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஈரோடு ஜங்ஷன் தான் ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் வந்து எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்திருக்காங்க ஈரோடு ஜங்ஷனுக்கு. இப்போ ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாம். நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் வந்து ரேக் ஷேரிங் பண்ணுது. எந்த ட்ரெயின் கூடனா பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் பண்ணுது. ஸோ காலையில் சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் கோவை எக்ஸ்பிரஸாக வந்துட்டு மறுபடியும் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை கோவை எக்ஸ்பிரஸாக போயிட்டு மறுநாள் வந்து பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் சென்னை டு பெங்களூர் பிருந்தாவனாக போயிட்டு மறுபடியும் பெங்களூர் டு சென்னை பிருந்தாவனா வரும். அதுக்கப்புறம் கோவைன்னு மாறும். இதுதான் நம்ம கோவை எக்ஸ்பிரஸ்க்கான ரேக் ஷேரிங் டீட்டெயில்ஸ். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து திருப்பூர் தான். இடையில எந்த ஸ்டாப்புமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கோவை எக்ஸ்பிரஸ் வந்து திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நான் பேசுங்களாட்டி ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இங்கே வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் டிலேயில் தான் நம்ம ட்ரெயின் வந்திருக்கு. ஸோ நம்ம கோவை எக்ஸ்பிரஸ்க்கு இது தான் கடைசி ஸ்டாப். இதுக்கு மேலே ஸ்டாப்பே கிடையாது. நீங்கள் சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் வர இன்டர்சிட்டியில் வந்தீங்கன்னா அது கோயம்புத்தூர் நார்த்து நிற்கும். ஆனால் நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் வந்து கோயம்புத்தூர் நார்த்து நிற்காது. டைரெக்டாக கோயம்புத்தூர் ஜங்ஷன் தான் போய் நிற்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் தேவையா? இந்த பூட்ஸுக்கு அடியில் பூந்து போகிறாங்க. ஸோ கடவுள், அது இது நார்மல் குட்ஸும் கிடையாது. சம்திங் பெட்ரோலோ இல்லை என்னன்னு தெரியல. ஸ்மெல்லு வேற பயங்கரமாக இருக்குது. இதுக்கு அடியில் ரிஸ்க் எடுத்து இறங்கி போகிறாங்க. அந்த மேலே ஏறி போக எவ்வளோ நிமிஷம் ஆக போகுது. ஸோ சாமி, நான் என்னமோ பேசணும்னு நினச்சா இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா. ஸோ சரி, வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம்.
ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட vlog பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னா டார்மேட்ரி தான் இருக்கேன். ஸோ டார்மேட்ரி கிட்ட தான் இருக்கேன். டார்மேட்ரி வந்து அடுத்த வீடியோவில் வரும், கோயம்புத்தூரில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோவை சூப்பர் ஃபாஸ்ட் vlog பிடிச்சிருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி எப்படியோ டயரோடு எடுத்து முடிச்சிருக்கிறோம். சரி, ஓகே, அடுத்த ஒரு நல்ல vlog மீட் பண்ணுறேன். அண்டர் தென் டேக் கேர். பாய் ஃப்ரம் ட்ரெயின் பையன். பாய், டாட்டா.